ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் HB காதர் ஹுசேன். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் 3 நிமிடம் மட்டும் முழுவதும் பாருங்கள். உங்கள் குடும்பத்திற்கு மிகவும் பயனுள்ள தகவல் இதில் உள்ளது. பொதுமக்கள் நலன் கருதி இந்த ஒளிப்பதிவை வெளியிடுகிறேன். 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக இப்போது ஒவ்வொரு குடும்பமும் வீட்டிலிருந்தபடியே தங்களது மொபைல் மூலம் சுய பதிவை செல்ஃப் எனாமரேஷன் மிகவும் எளிதாக செய்யும் வசதி அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் இதை எப்படி செய்வது என்று பலருக்கும் இன்னும் தெரியவில்லை. அதனால்தான் படிப்படியாக அனைவருக்கும் எளிதில் புரியும் வகையில் இந்த ஒளிப்பதிவை தயாரித்துள்ளேன். இந்த ஒளிப்பதிவை முழுமையாக பார்த்தால் யாருடைய உதவியும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சுயப்பதிவை நீங்களே செய்து முடிக்க முடியும். வாருங்கள், இனி நேரடியாக எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். குரோம் பிரவுசரை ஓபன் செய்து அதில் SE செல்ஃப் எனாமரேஷன் என்று டைப் செய்தால் se.self-census.go.in அதை கிளிக் செய்து உள்ளே சென்றவுடன் இவ்வாறு செல்ஃப் எனாமரேஷன் HLO லாகின் செய்வது குறித்து வந்துவிடும். இப்பக்கத்தில் ஸ்டேட், நாம் தமிழ்நாட்டு மாநிலத்தில் உள்ளோம், தமிழ்நாடு என்று செய்து இந்த கேப்சாவை உள்ளிட வேண்டும். கேபிட்டல் லெட்டர் U இதை வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யும். இன்வாலிட் கேப்சா. வெரிஃபை இந்த மாதிரி இந்தியில் வந்துவிடும். ஓகே என்று கிளிக் செய்து உடனே நாம் செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துவிட வேண்டும். செகண்ட் ஸ்டெப்பில் நாம் நமது பெயரை இன்ஸ்ட்ரக்ஷன் காண்பித்தது. ப்ளீஸ் என்டர் த நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் கரெக்ட்லி. ஒன்ஸ் ரிஜிஸ்டர்ட் இட் cannot be changed later. ஓகே. பெயரை உள்ளிட வேண்டும். மொபைல் நம்பரை அழுத்த வேண்டும். முக்கியமாக இமெயில் இருப்பின், இமெயில் ஐடி இருந்தால் அவற்றை உள்ளிட வேண்டும். வெரிஃபை ப்ரொசீட் என்று அழுத்தினால் OTP தக்க அதை அழுத்த வேண்டும். இந்த OTP 3 நிமிடங்களுக்கு செல்லுபடியாகும். இதில் ப்ளீஸ் செலக்ட் லாங்குவேஜ் கேட்கும். நாம் மறக்காமல் லாங்குவேஜை செலக்ட் பண்ண வேண்டும். இங்கிலீஷ் என்பதை பொதுவாக செலக்ட் செய்து கொள்ளவும். தமிழ்நாடு அடுத்த ஸ்டெப். தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் நம்ம என்ன மாவட்டத்தில் இருக்குன்றதை கரெக்டாக போட்டுக்கணும். நான் இப்போ ஃபில் செய்பவர் ராணிப்பேட் மாவட்டத்தில் தான் இருக்கிறார். ராணிப்பேட். பின்கோடு கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். 632509 என்பது நமது மேல் விஷாரத்தின் பின்கோடு. பிறகு இப்பொழுது நாம் எந்த ஊர் சேர்ந்தவங்க மேல் விஷாரம் கொடுத்த உடனே டிஃபால்ட் அது வந்துடும். கிளிக் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ட்ராக் த மார்க்கர் ஹவுஸ். இதுதான் முக்கியம். இது என்ன, நம்ம ஜஸ்ட் மேப்பில் காமிக்கிறோம் இதுதான் நம்ம இடம்னு சொல்லி. இதுக்கு நம்ம ஐடென்டிஃபிகேஷனாக எடுத்துக்கலாம். மேல் விஷார அப்படியே 2 விரலால் நம்ம ஜூம் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அதை ஜூம் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த ரெட் அந்த அம்புக்குறி இருக்கு இல்லையா, அதை அந்த நம்ம வீட்டாண்ட கரெக்டாக வச்சிட்டோம்னா போதும். பிறகு கிளிக் செய்தவுடன் அந்த கோடு நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் செய்யலாம். இது வந்து ப்ளீஸ் கன்ஃபர்மேஷன் லொகேஷன் யுவர் ஹவுஸ் இன்கேஸ் ராங் லொகேஷன். அதை வந்து do you want to continue with the selected? yes கிளிக் செய்து அடுத்த இதுக்கு நமக்கு வந்துடணும். அதில் என்ன கேட்குறாங்க, predominant material of the floor of the census house.
வீடு எந்த அடிப்படையில் இருக்குது, டைல்ஸ்னு நான் கிளிக் பண்ணுறேன். நான் குடிக்கும் டைல்ஸு இல்லை செங்கல்னா செங்கல், ஸ்டோனுன்னு அந்த எது இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செவுரு எதன் அடிப்படையில் இருக்குது, காங்கிரீட்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரூட் கூட வந்து காங்கிரீட்டு இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூரை வீடா இல்லை சிமெண்ட் ஷீட் வீடா அதை ஏற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க. வீடியோடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, நல்ல கண்டிஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு சேவ்னு கொடுங்க. அடுத்த இதுக்கு போயிடும். அடுத்த ஸ்டெப், 3வது ஸ்டெப் வந்துட்டோம். டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் நார்மலி ரெசிடிங் இன் திஸ் ஹவுஸ் ஹோல்ட். எவ்வளோ பேர் வந்து வசிக்கிறாங்க. நான் இவங்களுடைய வீட்டில் 3 பேர் வந்துடும். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது இவர் யார், மேலா ஃபீமேலான்றதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம். நம்ம எஸ்சி எஸ்டியான்னு கேட்குறோம், இல்லை ஓபிசி இது, அதனால் அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வீடு சொந்த வீடுனா ஓனுன்னு கொடுங்க, இல்லை ரெண்டடுன்னு கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் டுவெல்லிங் ரூம்ஸ், எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, ஒரு ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குன்னா 1ன்னு கொடுங்க. நம்பர் ஆஃப் மேரிட் கப்புள்ஸ் லிவிங் இன் திஸ் ஹவுஸ், எத்தனை பேர் வந்து கப்புள், ஒன்றுன்னு கொடுங்க. ஏன்னா ஒரு கப்புள் ஒரு இது தான் இருக்காங்க. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ? எஸ். அதுக்கப்புறமா 4வது ஸ்டெப்புக்கு வந்துடும். இதில் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் பற்றி கேட்குறாங்க, தண்ணியை பற்றி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வாட்டர் வந்து எப்படி போர்வெல் இருக்கா இல்லை குழா தண்ணி தானான்னு அந்த இதில் டேப் வாட்டர் ஃப்ரம் ட்ரீட்டட் சோர்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் வித்தின் ப்ரெமிசஸ், நியர் த ப்ரெமிசஸ், வித்தின் ப்ரெமிசஸ். மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட்டிங், எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சஸ் டு லேட்டின், டாய்லெட் வந்து எப்படி எந்த விதத்தில் நம்ம இது பண்ணியிருக்கோம் அதை கேட்குறாங்க. இருக்குனாக்கா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். டைப் ஆஃப் லெட்டின் ஃப்ளஷ் லெட்டின் கனெக்டட் டு பைப்லைன் வந்து செப்டிக் டேங்கில் கனெக்ட் பண்ணியிருந்தால் செப்டிக் டேங்க்னு கொடுங்க. வேஸ்ட் அவுட்லெட் க்ளோஸ்டு ட்ரைனேஜா ஓப்பன் ட்ரைனேஜா, க்ளோஸ்டு. பாத்திங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் வித்தின், எஸ். பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது, எஸ். அவைலபிலிட்டி ஆஃப் கிச்சன், நம்ம எல்பிஜியை தான் யூஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக, மேக்ஸிமம் கேஸு, அதை கிளிக் பண்ணுங்கள். மெயின் ஃபியூல் யூஸ்டு குக்கிங்க்கு என்ன ஃபியூல் நம்ம யூஸ் பண்ணுறோம், எல்பிஜி தான் மேக்ஸிமமாக இருக்கும். கிருஷ்ணாலாம் அது கெரோசினாக போடுங்க. இதை ஒரு முறை சேவ் பண்ணிடுங்க. அது மறுபடியும் கேட்கும், ஆமாம் எஸ்ன்னு கொடுங்க. நம்ம 5வது ஸ்டெப்புக்குள்ளே வந்துட்டோம். இதில் வந்து ரேடியோ ஆர் டிரான்சிஸ்டர், அதாவது என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. ரேடியோ எதனா யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஆன் மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்னா அது எல்லா வீட்லேயும் இருக்கும். அப்புறம் டிவி இருந்தால் டிவியை கிளிக் பண்ணுங்கள். தூர்தர்ஷன் வந்து ஃப்ரீ டிஷ் இருந்தால், இல்லையா டிஷ் கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருந்தால் அது செகண்ட் ஒன் கிளிக் பண்ணுங்கள். நோன் இருந்தால் நோன் கிளிக் பண்ணுங்கள். ஆக்சஸ் டு இன்டர்நெட் ஆக்சஸ், நம்ம கண்டிப்பாக நெட் யாருன்னா லேப்டாப் யூஸ் பண்ணால் இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் அதை ஃபஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறோன்னாக்கா கண்டிப்பாக மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டெலிஃபோன் அண்ட் அதர் மொபைல் ஸ்மார்ட் ஃபோன், மொபைல் ஒன்லி. லேண்ட்லைன் இருந்தால் லேண்ட்லைன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை போத்துன்னு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வீட்டில் ஒன்று ஸ்மார்ட் இருக்குது, ஒன்று பேசிக் இருந்துன்னா போத்துன்னு போட்டுருங்க. பைசைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர், மோட்டர் சைக்கிள், இதில் வந்து கண்டிப்பாக பைசைக்கிள் இல்லாமல் வீடு இருக்காது. ஸ்கூட்டரும் சரி இருந்துச்சுன்னா டிக் பண்ணுங்கள். மோட்டர் சைக்கிள் ஆர் எனி, ரெண்டுமே இருக்குன்னா ரெண்டுமே கிளிக் பண்ணுங்கள். இல்லை வெறும் மோட்டர் சைக்கிள்னால் மோட்டர் சைக்கிள் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கார், ஜீப், வேன் அந்த மாதிரி எதனா இருந்தால் மட்டும் எஸ் கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா நோ. மெயின் சீரியல் கன்சியூம்ட் இன் த ஹவுஸ் ஹோல்ட், மெயின் என்ன, எல்லோரும் வந்து ரைஸ் தான். மொபைல் நம்பர் செக் பண்ணிட்டு ஓகேண்ணா.
லேப்டாப் கம்ப்யூட்டர் எஸ் ஆர் நோன்னு கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா எது ஒன்று விட்டு போயிருந்தாலும் இங்கே சேவ் அந்த ஆப்ஷன் கிடையாது, இது வராது, லாக்கில் இருக்கும். இப்போது நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். கிளிக் பண்ணுங்கள். ஓகே எஸ்ஸான்னு கேட்கும். எஸ். ஸோ 6வதும் கிளியர். இப்போ தான் உங்களுக்கு வந்து மெயின் என்ன இருக்கும், நீங்கள் பண்ணதெல்லாம் டிராஃப்டில் வைக்கணுமா இல்லை சேவ் பண்ணிடலாமான்னு கேட்கும். ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைனல் சப்மிட் கொடுத்து சப்மிட் பண்ணலாம். இதை கொடுத்த உடனே தகுந்த நம்பருக்கு ஒரு மெசேஜும் போகும், தகுந்த மெயிலுக்கு ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன்லையும் போகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கும் இதை